இறைவன் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு பறித்து சோதிப்பான். பெற்றவர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல, இழந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல. இறைவன் முன்னிலையில் அனைவரும் சோதனைக்குரியவர்கள்தான். லைஃப்பில் நேற்று என்பது பழைய பேப்பர், இன்று என்பது நியூஸ் பேப்பர், நாளை என்பது கொஸ்டின் பேப்பர், வாழ்க்கை என்பது ஆன்சர் பேப்பர். கவனமாக எழுதுங்கள், வெற்றி உங்களுக்கே. வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆசைதான், நம்மை யாரெல்லாம் தாழ்த்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் முன் தலைநிமிர்ந்து வாழ்ந்து காட்டணும். நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான், கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்து கொள்ள வேண்டும். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால், ஒருவேளை இப்படி நடந்துவிட்டால் என்று ஒரு வேளைகளில் பயந்து முடங்கி நிற்காமல் துணிந்து முயன்றுதான் பார்ப்போமே. தவறாகி போனால் மீண்டும் ஒரு தோல்வி, சரியாக இருந்தால் சரித்திரம் கூட ஆகலாமே. பேசுவது ஒரு திறமை என்றால் பேசாமல் இருப்பது பெரிய திறமை தானே. ஒப்பனையற்ற நேர்மை நிராகரிக்கப்படுகிறது, அலங்கரிக்கப்பட்ட பொய் அங்கீகரிக்கப்படுகிறது. முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது. ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கிறது. ஆனால் பல நேரங்களில் நாம் மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதால் திறந்த கதவுகள் நம் கண்களுக்கு புலப்படுவதில்லை. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளை தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. எப்போதும் கிடைப்பதனால்தான் சில நேரம் நீங்கள் மதிக்கப்படாமலேயே இருக்கிறீர்கள். அவ்வப்போது அரிதாகவும் இருங்கள், அப்போதுதான் நீங்களும் ஒருவராக தேடப்படுவீர்கள். நேர்மை என்பது மிக அரிதான பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்க்காதீர்கள், ஏமாந்து போவீர்கள். பொய்யான உலகம் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான். காரணம், பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும். உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவுதான். இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர வீழ்ந்து போகாது. சிலருக்காக சிலரை பிடிப்பது போல நடிப்பதும், சிலருக்காக சிலரை பிடிக்காதது போல நடிப்பதும் தான் இன்றைய உறவுகள். நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனெனில் அவர்களுக்கும் நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் தெரியாது. இந்த நாடக உலகத்தில் வாழ நன்றாக நடிக்க தெரிந்திருக்க வேண்டும். திடீரென கிடைக்கும் அன்பை நம்பி வெகு தூரம் பயணம் செய்யாதீர்கள். காரியம் முடிந்த பின் பலர் விலகிவிடுவார்கள்.